தலித் அறிவுசார் குழுமம் அமைப்பு உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பட்டியலின சமூக செயற்பாட்டாளர்கள் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பட்டியல் சமூகம் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஸ்டாலின் மரியல் லாரன்ஸ் ஒருங்கிணைப்பில் தலித் அறிவுசார் குழுமம் மற்றும் மதுரை, சென்னை, சிதம்பரம், தென்காசி, திண்டிவனம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பட்டியல் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறாங்க. அதனோடு பட்டியல் சமூக பொருளாதார வளர்ச்சி, வன்கொடுமை தடுப்பு, தலித் பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஆய்வறிக்கைகளையும் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பல்வேறு பட்டியல் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரிவினை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வராங்க. நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவ்வாறு பரப்புரை மேற்கொள்ளும் போது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில பல்வேறு இடங்கள்ல பட்டியல் சமூக மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பதை பட்டியலோடு எடப்பாடி பழனிசாமி எடுத்து இந்த தேர்தல் பரப்புரையில பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்தால் பட்டியலின சமூக மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்து வரக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு பட்டியல் சமூகம் சார்ந்த அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள்.